தலைமை நீதிபதி நியமனத்தில் அரசியல் தலையீடு உள்ளதா? விசாரணை மேற்கொள்ள அரச விசாரணை ஆணையம் அமைப்பீர். நாட்டின் தலைமை நீதிபதி நியமனத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று PKR கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் நீதி பரிபாலனம் ஒரு சுயேட்சை அமைப்பாக சுதந்திரமாக செயல்பட வேண்டிய நிலையில் அதன் முக்கிய பதவிகளை நியமிப்பதில் சில தலையீடுகள் இருப்பதாக கூறப்படுவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மௌனம் காப்பதிலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முன்னாள் பொருளாதார அமைச்சரும் PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி தலைமையில் இன்று காலையில் பூச்சோங்ஜயாவில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். கடந்த 2007ஆம் ஆண்டு நாட்டின் நீதிபதிகள் நியமனத்தில் தலையீடு செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னணி வழக்கறிஞர் VK லிங்கத்தை போன்று மீண்டும் ஒரு சம்பவம் நீதித்துறையில் ஏற்பட்டு விடாமல் இருக்க இது குறித்து அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்படுவது அவசியமாகும் என்று ரஃபீசி குறிப்பிட்டார். நீதிபதி துறையில் யார் யார் நீதிபதிகளாக நியமிக்கப்பட வேண்டும், யாருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி துன் அஹ்மத் ஃபைரூஸ் அப்துல் ஹலீமுடன் வழக்கறிஞர் VK லிங்கம் பேசிக்கொண்டு இருந்த தொலைபேசி உரையாடல் கசிந்ததை தொடர்ந்து அது குறித்து விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு பொது தேர்தலில் ஆளும் பரிசான் நேஷனல் அரசாங்கம் 4 மாநிலங்கள் இழந்ததற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சியினர் VK லிங்கத்தின் இரகசிய தொலைபேசி உரையாடலை ஆயுதமாக எடுத்தனர். அது போன்ற ஒரு நெருக்கடி மீண்டும் நீதித்துறையில் நடந்துவிடாமல் இருக்க தலைமை நீதிபதிகள் நியமனத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் அரசு விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று ரஃபீசி வலியுறுத்தினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.